கண்ணா கவனி. A girl is twice as old as her sister. A girl is twice as old as her sister. அப்ப யாரோட வயசு மாறி 2 மடங்கு? அவங்க சிஸ்டரோட வயசு மாதிரி. ரைட்டா? அப்ப எதை நம்ம அடுத்தது 5 years hence. ஹென்ஸ்னா என்ன? 5 வருஷம் கழிச்சு 5 years hence the product of their ages will be 375. ஏஜ்னால எதுல இருக்கும்? வருஷத்துல தான் இல்லையா? 12 வயசுன்னா 12 வருஷம். அதே மாதிரி find their present ages. ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். A girl is twice as old as her sister. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறேன்? let. என்னது? சிம்பிளா எழுதிக்கிறேன். சிஸ்டர் ஏஜ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன் சிஸ்டர் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்? நிறைய குழந்தைங்களுக்கு அதுதான் புரியறதில்ல. எ கேர்ள் இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்டு ஹர் சிஸ்டர். அவங்க சொல்லியிருக்க சிஸ்டரோட தான் சொல்லியிருக்காங்க. சிஸ்டரினுடைய வயது மாதிரி 2 மடங்கு. யாரோட வயசு? ஒரு பொண்ணோட வயசு. அப்ப என்னது? கேர்ள் ஏஜ் என்ன? கேர்ள்ஸ் ஏஜ்னு எழுதலாம், இல்லை கேர்ள் ஏஜ். உனக்கு புரியறதுக்காக நான் இதெல்லாம் எழுதுறது. இதெல்லாம் சும்மா நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். அதனால இதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. என்னது? ட்வைஸ்ன்னு அர்த்தம் 2 மடங்கு. இது எக்ஸ்னா இந்த எக்ஸை எதால மல்டிப்ளை பண்ணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ கேர்ள் ஏஜ் என்னது? வெரி குட், 2x. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 5 years hence. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 5 years. புரியறதுக்காக எழுதிக்கும். ஆஃப்டர் 5 years இங்க எழுதிக்கலாம். புரியுதுங்களா? என்னது? ஆஃப்டர் 5. ஆஃப்டர் 5 years. 5 அடிக்கணும். இப்ப சிஸ்டர் ஏஜ் என்னவா மாறும்? எக்ஸ் பிளஸ் 5. ஏன்னா கூடிட்டு தானே போகும் பின்னாடினா. 5 வருஷம் கழிச்சுன்னா, இப்போ எக்ஸ் வயசு இருக்குன்னா 5 வருஷம் கழிச்சுன்னா என்னது? 5 வயசை கூட்டுவோம். சப்போஸ் 10 வயசா இருந்தா 15 வயசா மாறும். அது மாதிரி இப்போ இங்க எக்ஸ் இயர்ஸ் இருக்கனால எக்ஸ் பிளஸ் 5. கேர்ளோட ஏஜ் என்ன இருக்கு? வெரி குட், 2x பிளஸ் 5 மாறும். எப்ப? ஆஃப்டர் 5 years. ஆஃப்டர் 5 years சிஸ்டர்ஸ் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 5. ஆஃப்டர் 5 years கேர்ளோட ஏஜ் 2x பிளஸ் 5. புரியுதாடி கண்ணு? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் 5 years hence the product of their age. அப்போ எதை மல்டிப்ளை பண்ணும்? எக்ஸையும் 2xையுமே எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு 2 எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு 2x பிளஸ் 5. அதை தான் நம்ம பண்ணணும். சரியா? எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு 2x பிளஸ் 5 ஈக்குவல் டு என்னது? 375. இங்க கொடுத்துட்டாங்க 5 years hence the product of their age. அதனால இதை தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். புரியுது அடிக்கண்ணு? இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் கரெக்டா பண்ணிடுவீங்களா? வெரி குட். எக்ஸ் இன்ட்டு 2x என்ன அடிக்கண்ணு? 2x ஸ்கொயர்ட். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு பிளஸ் 5 பிளஸ் 5x. அடுத்தது பிளஸ் 5 இன்ட்டு 2x பிளஸ் 5 2s are 10, 10 into x 10x. அடுத்தது பிளஸ் 5 இன்ட்டு பிளஸ் 5 பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 5 5s are 25 ஈக்குவல் டு என்னது? 375. ரைட்டுங்களா? அடுத்தது இங்கே என்ன பண்ணணும்? 2x ஸ்கொயர்ட் பிளஸ் 5x. புரியுதுங்களா? பிளஸ் 5x இல்லை, பிளஸ் 15x. 5xையும் 10xையும் ஆட் பண்ண என்ன எக்ஸ்? 15x. அடுத்தது என்னது? இந்த பிளஸ் 375 என்ன பண்ணிடுறேன் நான்? நீங்க மைனஸ் 375 எழுதுறேன். ஏன்னா அது பெரிய நம்பரா இருக்கிறதுனால அதை எழுதிக்கிறேன். 375 எழுதிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் 25 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு என்ன போடணும்? மறக்காம 0 போடணும். இல்லை மிஸ் பிளஸ் 25 எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் 375 எழுதுறேனாலும் எழுதுங்க. நான் போன கணக்குலேயே சொல்லி கொடுத்துட்டேன். 2x ஸ்கொயர்ட் பிளஸ் 15x. இப்போ இதுலேருந்து 25 மைனஸ் பண்ணும். 375லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணால் இது ரொம்ப ஈஸியான சப்ட்ராக்ஷன் தான். 350 ஈக்குவல் டு என்ன அடிக்கண்ணு? 0. இப்போ இதை ஃபார்முலா மூலியமா நம்ம பண்ணலாமா? கண்டுபிடிக்கலாமா? ஏ ஈக்குவல் டு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபார்முலா மூலியமா. ஏ ஈக்குவல் டு 2 மேலே எழுதிக்கலாம், இல்லாட்டி இடம் பார்த்தாரு. ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 15,
ஏ ஈக்குவல் டு எதிடிக்கணும் அந்த எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் இதுதான் ஏ. இது என்னது ப்ளஸ் 15b. அது ஒரு குழந்தை போன தடவை கேட்டேன், அதுக்காக சொல்கிறேன். ஏன் இது என்ன ஃபார்மில் இருக்குன்னாக்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் இருக்குது. வேணும்னா இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுது. ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 15, சி ஈக்குவல் டு என்னது மைனஸ் 350. அதுக்காக தான் அப்படி எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் சின்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 350. புரிஞ்சுதா அடிக்கண்ணு? இப்போ நம்ம எழுதிக்கலாமா ஃபார்முலா? எக்ஸ் ஈக்குவல் டு என் கூடவே சொல்லுங்கடா கண்ணு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவல் டு சைன் இடம் பத்தலன்னு போது கொஞ்சம் நவுத்தி எழுதிக்கலாங்கன்னு, தப்பு கிடையாது. அடுத்து என்னது பி. பி என்னது மைனஸ் பி இருக்கத்துல என்ன எழுதணும் 15. அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்னது 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ என்ன 2, சி என்ன மைனஸ் 350 டிவைடட் பை என்ன டிவைடட் பை 2a. 2 இன்டூ 2 ரைட்டுங்களா? இப்போ மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரைட்டுங்களா 15 ஸ்கொயர். நான் 5ஆல முடிகிற நம்பருக்கெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். 15 ஸ்கொயர்னா என்ன? அது கண்டிப்பாக கடைசியாக 25 தான் வரும். இங்கே 1 வருது. 1ஓட சக்ஸஸர் என்ன 2. 1 2 இஸ் 2, 225. இதெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக். தெரியலன்னா நீ யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோ. சப்போஸ் சும்மா இது இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 25 ஸ்கொயர் என்ன கடைசியாக 25. 2ஓட சக்ஸஸர் என்ன 3. 2 3s are 6. இது இங்கே கேட்கல, உனக்கு புரியறதுக்காக சொல்கிறதுனால 5ஆல முடியறதுக்கு ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த மெத்தட். கடைசியாக 25 எழுதிக்கணும். அடுத்து இங்கே வர ரிமைனிங் வர நம்பரோட சக்ஸஸர் எழுதி அதை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது மைனஸ் ரைட்டுங்களா? இதை எப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு 35. அது ரொம்ப ஈஸி. 2 இன்ட்டு 35னா 70. முதல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கோ. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். 2 இன்ட்டு 35 என்ன 70. அப்போ 4 இன்ட்டு 70 ஈஸி. அதுவும் அப்படிதான். 2 7s are 14, 4 7s are 28. ரொம்ப ஈஸி இப்படியெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது. புரியுதுங்களா புரியலையா? ரைட்டா? அப்போ 280. இங்கே ஒரு 0 இருக்கா? இங்கே ஒரு 0 இருக்குதா இல்லையா? அப்போ அதனால் நீங்கள் மறக்காமல் இல்லாட்டி 700ன்னு போட்டுக்கோ. 2 இன்ட்டு 315 போட்டு 700ன்னு போட்டிங்கன்னா உனக்கு அது தப்பு வராது. அப்போ இல்லாட்டி விட்டுருவீங்க. ரைட்டா? டிவைடட் பை என்ன அடிக்கண்ண? டிவைடட் பை என்ன 2 2s are 4. அடுத்தது என்னது மைனஸ் 15 ரைட்டுங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணுறது அப்படிதான். இங்கே 2 0 இருக்குது அடிக்கண்ணு. அப்போ இந்த 2 0க்கு இந்த 25 அப்படியே வந்துடும். புரியுதுங்களா புரியலையா? அடுத்தது 18 2 ஆட் பண்ணால் 10. 10க்கு 0 ரிமைண்டர் 1. 1 + 2 3. தெரியலன்னா இங்கே தனியாக போட்டு இப்படி ஆட் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கணுண்டா கண்ணுங்களா. ரைட்டுங்களா? டிவைடட் பை என்னது 4. இப்போ இதை எப்படி செய்யணும்னா மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் நல்லா கவனிங்க. இங்கே 3025ன்னு வந்திருக்குது. 5னா கண்டிப்பாக எதில் வந்திருக்கணும்னா 5 15 25 இப்படி தான் வரும். 35கெல்லாம் போகாது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால் இதுக்குள்ளே தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதனால் நம்ம இதை வச்சு நம்ம தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபேக்டரைஸில் பண்ணி பார்க்குறதுனாலும் பாருங்கள். இல்லை அப்படின்னா 25 35. அடுத்தது என்னது 45 55 இப்படி தான் வரும். புரியுதுங்களா? அதனால் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறதுனாலும் பண்ணுங்கள், இல்லை டிவிஷன் மெத்தடில் போடுறதுனாலும் போடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இங்கே போடுறேன் நான் டிவிஷன் மெத்தட் போட்டு அடிக்கன்னு. ஏன்னா 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. சாரி, இங்கே 25ஓட நிறுத்துங்கன்னா இல்லை, ஏன்னா இங்கே 30 வந்திருக்குது. அதனால் இப்போ இங்கே என்ன போடலாம் நம்ம? இதுக்குள்ளே என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது? வெரி குட். 5 5s are 25.
ரிமைண்டர் 5. இப்போ எத்தனை டிஜிட் எடுக்கணும்? 2 டிஜிட் எடுக்கணும், ஏன்னா ஸ்கொயர் ரூட்ன்றதுனால. எதையும் ஆட் பண்ணணும். 5ஐயும் ஆட் பண்ணால் என்னது? 10. புரியுதுங்களா? கண்டிப்பாக இங்கே 5ல் முடியறதுனால என்ன நம்பர் தான் வரும்? எவ்வளோ ஈஸி பாருங்க கண்டுபிடிக்கிறது. 5ல் தான் முடியும். அப்போ 5 × 105. நிறையா குழந்தைங்க அந்த தப்பு பண்ணிடுறீங்க. 5 × 5ன்னு மல்டிப்ளை பண்ணி நிறைய குழந்தை என்ன பண்ணிடுறீங்க? 5 × 1ன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி அதனால தனியாக போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 5s are 25. ரிமைண்டர் 2. 5 × 0 0. அப்போ ஏற்கனவே ஒரு 2 இருக்குதா? அதனால ஆக்சுவலாக 0 வந்தால் டக்குன்னு 25 எழுதிடலாம். 525 வந்துருச்சு அடிக்கண்ணு. வருதா வரலையா? அப்போ ஸ்கொயர் ரூட் என்ன? 55. புரியுதுங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 55 டிவைடட் பை 4. அப்போ நம்ம 2 எடுத்துக்கலாமா? நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம்? -15 + 55 divided by 4 or -15 - 55 divided by 4. அப்போ என்ன வரும் நமக்கு? -15. 55லேருந்து 15 கழிக்கணும். 5க்கு 5 போயிடும். 15ல் 10 போச்சுன்னா 40. அப்போ 40/4. அடுத்தது என்ன அடிக்கணும்? 40/4 ஆர் இங்கே -55 மைனஸ் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ 50 + 10 60 70 -70/4. ஆக்சுவலாக நெகட்டிவில் வந்துட்டாலே இதை கால்குலேஷனுக்கே போகாதீங்க, எழுதிருங்க. ஏஜ் வில் நாட் பி நெகட்டிவ். அப்போ கண்டிப்பாக இது என்னது? 1 4 is 4, 10 4s are 40. இல்லை 1 4 is 4ன்னு போட்டு 0 ஆட் பண்ணாலும் ரைட். அப்போ என்னது? ஏஜ் என்னது? ஏஜ் ஆஃப் த கேர்ள். புரியுதுங்களா? ஏஜ் ஆஃப் த சிஸ்டர்ஸ். புரியுதா புரியலையா? ஏஜ் ஆஃப் த கேர்ள், ஏஜ் ஆஃப் த சிஸ்டர். அதை நம்ம இப்போ எழுதணும். எடுத்து எழுதலைன்னா தப்பு. இங்கே எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு யாரோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சோம்? சிஸ்டரோட ஏஜை. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் தேயர் பர்சன்டேஜ். அதனால் சிஸ்டர் ஏஜ் எழுதினாலும் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சிஸ்டர் ஏஜ் என்னது? 10 years. அடுத்தது கேர்ள் ஏஜ் என்னது? 20 years. ஏண்டா கண்ணே? x = 10. அப்போ 2x = 2 × 10 20 years. புரியுதா புரியலையா? ஓகேவா? தெரிஞ்சுது அடிக்கண்ணே. அதனால் கொஞ்சம் போன கணக்குக்கு இந்த தடவை ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் போர்டில் செஞ்சாக்கண்ணே இவ்வளோ கணக்கு செய்ய முடியல, ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுதுன்றாங்க. அதனால தான் இதில் செய்கிறேன். தேங்க்யூ.